மற்றும் ஒரு அண்மை செய்தி. விளாத்திகுளத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளிக்கான தண்டனை விவரத்தை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க உள்ளது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த மார்ச் 9ஆம் தேதி வீட்டருகே காட்டுப்பகுதிக்கு சென்ற மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தர்ம முனீஸ்வரனை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே விளாத்திகுளத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தண்டனை விவரங்களை இன்று மதியம் அறிவிக்க உள்ளது தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை எமது தூத்துக்குடி செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன். தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் தண்டனை விவரங்களா என்னென்ன தெரிவிக்க இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேடரத்தம் என்ற கிராமத்தில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக மாணவி +2 மாணவி ஒதுக்குப்புறமான இடத்தில் சென்ற போது மாணவி மாயமானார். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு காவல்துறை தேடி வந்த நிலையில் மார்ச் 11ஆம் தேதி அந்த மாணவி உயிரிழந்த நிலையில் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 15க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக குற்றவாளியை தேடி வந்தனர். மேலும் சிசிடிவிகள் அடிப்படையிலும் விஞ்ஞான ரீதியான முறையிலும் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சாயல்குடி பகுதியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் தற்போது தூத்துக்குடி ராஜபாடி நகரில் வைத்து வரக்கூடிய தர்ம முனீஸ்வரனை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது தூத்துக்குடி மாவட்ட போஸ்கோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக சாட்சிகளும் அதே போல அரசு தரப்பு சாட்சிகள் அதே போல அந்த உள்ளூர் வாட்சிகளின் சாட்சிகள் என அனைத்து தரப்பு சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தர்ம முனீஸ்வரன் பலத்த பாதுகாப்புடன் இன்று தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக அவருக்கு தற்போது நீதிபதி பிரீதா அவர் இந்த வழக்கில் தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 12:30 மணி அளவில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை என்பது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக 77 நாட்களில் இந்த வழக்கு விசாரணை நிறைவு பெற்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதன் தொடர்பாக தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த வழக்கு தீர்ப்பின் விவரங்கள் சரியாக 12:30 மணி அளவில் நீதிபதி பிரீதா தெரிவிக்க உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் முழுக்கிய விளாத்திகுளம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று பிற்பகல் தண்டனை விவரங்களை வழங்க இருக்கின்றது. விளாத்திகுளத்தில் மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தண்டனை விவரங்கள் பின்பு அறிவிக்கப்படும். அண்மை தகவல்களுக்கு நன்றி காதர் மொய்தீன்.